யோசுவா 3ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே நல்ல பரிச்சயமான ஒரு அதிகாரம். அது என்னன்னா யோர்தான் நதியை பற்றி, யோர்தான் நதி எப்படி இஸ்ரேல் மக்கள் கடந்து செல்றாங்க அப்படிங்கிறது தான் அதுல விவரிக்கப்பட்டது. யோர்தான் நதி பைபிள்ல பல இடங்கள்ல குறிப்பிடப்பட்ட ஒரு முக்கியமான நதி தான் இந்த யோர்தான் நதி. இது கலிலி கடல்ல இருந்து சபா கடல் அப்படிங்கக்கூட அந்த கடல் வரை 156 மைல் நீளத்துக்கு இருக்கு. யோசுவா இந்த மக்களை கானான் தேசத்திற்குள்ளாக வழி நடத்துவதற்காக கடவுளால அனுப்பப்பட்டவர் தான் இந்த யோசுவா. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுக்கு தலைமை வகிப்பதும் இந்த யோசுவா தான் காணப்படுகிறார். இங்க ஒரு அற்புதம் நடக்குது. யோர்தான் நதி பயங்கரமா பெருக்கெடுத்து ஓடுது. இந்த யோர்தான் நதி பயங்கரமா பெருக்கெடுத்து ஓடும் பொழுது ஆசாரிகள் நதிக்கு போனதுமே, அதாவது ஆசாரிகள் சென்றது மட்டுமல்ல, அவங்க கையில இருந்த உடன்படிக்கை பெட்டி நதியில பட்டதுமே நதி இரண்டாக பிளந்து நின்றுச்சு. இதனால இஸ்ரேல் மக்கள் நதியை கடந்து செல்வதற்கு மிகவும் லகுவாக காணப்பட்டது. வாக்குத்தத்த தேசத்திற்குள் செல்வதற்காக யோசுவாவை தேவனானவர் உபயோகப்படுத்துவதுதான் இந்த 3ஆவது அதிகாரத்தில் பார்க்க முடியுது. யோசுவா இஸ்ரேலுடைய ஒரு தலைவராக முன்பாக நின்று அவர்கள் வழி நடத்துவதை இங்கே பார்க்க முடியும். இஸ்ரேல் மக்கள் யோர்தான் நதி, இதுதான் இங்க உள்ள ஒரு கான்செப்டாக இருக்கிற இந்த 3ஆவது அதிகாரத்தில் இஸ்ரேல் மக்கள் இந்த நதியை பார்த்து பயந்து கூட நின்றிருக்கலாம். இது எப்படி கடந்து செல்ல முடியும் அப்படிங்கிறத ஒரு ஏக்கம், ஒரு இவ்வளவு தூரமா நம்ம வந்துட்டோம், இன்னும் நம்ம எப்படி பக்கத்துல வந்தாச்சு, ஆனா அது நம்மளை எட்டி பிடிக்க முடியல அப்படிங்கிறதால ஒரு ஏக்கம் அவங்கள இடத்துல காணப்பட்டிருக்கலாம். இந்த நதி எப்படி போகுதுன்னா பயங்கரமா கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு அளவிற்கு பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னா பிரத்யேகமா சொல்லணும்னா அது ஒரு அறுவடை காலம். இந்த அறுவடை காலம்னு என்னன்னா அந்த அறுவடை காலத்துல கூடுதல் தண்ணீர் எல்லாம் கூடுதலும் ரொம்ப வரக்கூடிய காலம், ரொம்ப அந்த ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒரு காலம். தண்ணீர் கரை புரண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. இதை பார்த்து இந்த ஆழமான இந்த நதியை பார்த்து அது ஒரு சைட்ல இருந்து அதன் கானானுக்கு எதிர் திசையில் இருந்து யோசுவாவும் கூட இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களும் இந்த கரையை எப்படி இந்த நதி எப்படி கடந்து அந்த சைடு போகிறது அப்படின்னு சொல்லி ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க இருந்துதான் இவங்களுடைய அந்த பானைன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல இருந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த நதியை எப்படி கடந்து செல்லலாம், அதற்கு யோசுவாவுடைய தலைமைத்துவம் ரொம்ப முக்கியமாக காணப்படுது. இந்த நதியை தாண்டி செல்வதற்கு தேவனானவர் உதவி செய்தார். நமக்கு நல்லாவே தெரியாது, அந்த பகுதியை வாசித்த அனைவருக்குமே தெரியும் இந்த நதி அவங்க கடந்து செல்றாங்கன்னு தெரியும். இது ரொம்ப நல்ல ஃப்ளோவா இருக்குது, ரொம்ப ஆழம் மிகுந்த ஒரு நதி இது. இந்த ஆழமான இந்த நதியில தேவனானவர் எப்படி செயல்படுகிறார்கள் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு செயலாக காணப்படுகிறது. அதற்கு முன்பதாக இங்க சில செயல்களை இந்த மக்கள் செய்ய வைக்கிறார். யோசுவாவின் மூலமாக இவங்க பரிசுத்தப்படுத்துறதும் இவங்களுடைய தவறுகளை அறிக்கையிடுவதும் இப்படி பலவிதமான முன்னேற்பாடுகள் நடைபெறும். இந்த முன்னேற்பாடுகள் நடைபெற்றது மட்டுமல்ல, இந்த நெருக்கடியான ஒரு சூழல்ல யோசுவாவினுடைய விசுவாசம் ரொம்பவே முக்கியமானதாக காணப்படுது. ஏன் அப்படின்னா யோசுவா இங்க அவருடைய விசுவாசத்தின் நிமித்தமாக இந்த கரையை கடந்து போக முடியும் அப்படின்னு உறுதியோடு கூட அங்க நிற்கிறார். உறுதியோடு கூட நிக்கிறது மட்டும் இல்ல, 3 நாட்களும் யோசுவா இதை கடந்து செல்வதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஜெபத்தில் நான் மட்டுமல்ல விசுவாசத்தோடு கூட பல ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். தேவனாளர் 3ஆவது நாள் அவர் என்ன செஞ்சாரு, கொண்டு போய் உதவி செஞ்சுட்டாரு. ஆனாலும் அதுக்கு முன்னதாக நம்ம செய்யக்கூடிய சில தயாரெடுப்புகள் இருக்குல்ல, அதை செய்யறார். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஏதோ ஒரு கரையை தாண்டி போகணும், ஏதோ ஒரு போராட்டத்தை தாண்டி போகணும், ஏதோ ஒரு பிரச்சனையை தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னா முன்னேற்பாடுகள் ரொம்பவே முக்கியம். நம்ம என்ன செய்யலாம், இதை தாண்டி போகிறதுக்கு கணேசன் அதிலே இருந்துகிட்டு புலம்பிக்கிட்டு இருந்த ஏதாச்சும் நடந்திருக்குமா? நடக்காது. இங்க என்ன நடக்குதுன்னா அதற்கான தயாரெடுப்புகள் யோசுவா அதற்கான தயாரெடுப்புகளை செய்கிறார். அவருடைய விசுவாசம் மட்டுமே தான் இந்த மக்களை அங்க கொண்டு போச்சு, கானானுக்குள்ளாக கொண்டு போனது. நெருக்கடியான ஒரு சூழலை பார்த்து பயந்து நிற்கக்கூடிய இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்து சற்று கூட சளைக்காமல் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கக்கூடிய யோசுவா. நம்ம லைஃப்லயும் பலவிதமான நெருக்கடி பலவிதமான போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம பயந்து நின்றுதோம். இந்த பயந்து நிற்கிறதுனால
என்ன நடக்குது, நம்ம அங்கேயே தான் நின்று கொண்டே இருக்கிறோம். பயப்படக்கூடிய அதே இடத்துல இருக்குமே தவிர அதை தாண்டி நம்ம போக முடியாத ஒரு சூழல். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனா பயம். இந்த பயம் நம்மள என்ன செய்யுது? பயம் அப்படிங்கிறது பெரிய ஒரு ஆவி தான் தானே. பயம் ஒரு ஆவி. சோ அந்த ஆவி நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. பயத்தின் நிமித்தமாக நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. சோ அப்பேற்பட்டதான இந்த பயத்தை போக்க வேண்டும் என்றால் தேவனோடு கூட உள்ள உறவை நம்ம என்ன செய்யணும்? புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், செவ்வை பண்ணிக் கொள்ளணும், சீர்படுத்திக் கொள்ளணும். சோ அப்படின்னா மட்டும்தான் நமக்கு அந்த விசுவாசத்தில் உறுதியோடு கூட பயத்தை ஆளுகை செய்வதற்கான அந்த ஒரு சிந்தை நமக்குள்ளாக வரும், அந்த பவர் நமக்குள்ள வரும், அந்த சக்தி நமக்கு தேவனானவர் தருவார். இங்க இப்பேற்பட்டதான கடினமான ஒரு சூழலை தாண்டி போவதற்கு தேவனால் லகுவான ஒரு பாதையை உருவாக்குகிறார். பார்த்தோம்னா பயங்கரமான இந்த நதி போய்கிட்டு இருக்கு, பயங்கர ஸ்பீடா நதி போகுது, பயங்கர ஆழம். அங்க என்ன நடக்குன்னா, உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கிட்டு ஆசாரியர்கள் போறாங்க, உள்ள போறாங்க. அவங்க அந்த தண்ணிக்குள்ளாக இறங்குறாங்க. அந்த அந்த நதிக்குள்ளாக இறங்கி போகும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி எப்ப தண்ணியில டச் ஆச்சோ, அந்த உடன்படிக்கை பெட்டி என்னன்னா அல்ல தேவனுடைய பிரசன்னம் இருக்குன்னு சொல்லி அவர்கள் விசுவாசித்த ஒரு நாட்கள். அது உடன்படிக்கையில தான், உடன்படிக்கை பெட்டியை தான் தேவனானவர் ஒரு விசுவாசத்தினுடைய உடன்படிக்கையாக தந்திருந்தார். சோ அது அந்த அது அந்த தண்ணியில பட்டதுமே அங்க என்ன ஆச்சுன்னா, அந்த நதி இரண்டாக பிளந்து என்ன நடக்குது? வெட்டாந்திரை என்ன இருக்கும்? வறண்ட நிலம் தான், அப்படிதானே? அது ஒண்ணுமே இல்லை, ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த தண்ணீருக்குள்ள ஒரு அம்சம் கூட இல்லாம, அம்சம் தான் கரெக்ட் தானே, அந்த அம்சம் கூட இல்லாம அப்படியே ஒரு என்ன இப்ப நடிக்கக்கூடிய வெயிலுக்கு நம்ம தரையப்பட்டு அந்த மாதிரி ஃபுல்லாவே வறண்டு காணப்படுகிறது அவங்க செல்வதற்காக. நம்முடைய வாழ்க்கையில நம்ம பலதை பார்த்து பயந்து முன்னாடி செல்வதற்கு நம்ம பயந்துகிட்டே இருக்கோம். பல இடங்கள்ல சபையா இருக்கட்டும், எல்லாம் நம்ம செய்யக்கூடிய வேலை ஸ்தலங்களா இருக்கட்டும், இல்ல சமூகத்திலேயா இருக்கட்டும், ஏதோ ஒன்று கடந்து செல்வதற்கு நம்ம பயந்து கொண்டே இருக்கிறோம். அந்த பயம் நீங்கன்னு சொன்னா விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கணும். அந்த விசுவாசம், யாருடைய விசுவாசம் இங்க ஜெயிச்சு தப்பிச்சோன்னா யோசுவாவுடைய விசுவாசம். யோசுவாக்கு என்ன தெரியும்? யோசுவா அவ்வளவு நாள் நின்று 3 நாள் நின்று இது பண்றான்னா அவன் நல்லா தெரியும், தேவனானவர் என்னை அனுப்பினாரு, தேவனானவர் என்னை தேர்ந்தெடுத்தார், தேவனானவர் என்ன செய்வாரு, என்னை கண்டிப்பா இதன் வழியாக வழி நடத்துவார்னு முழுமையான நம்பிக்கை யாருக்கு இருந்துச்சு? யோசுவாக்கு இருந்துச்சு. அந்த நம்பிக்கை தான் என்ன ஆகுது இங்க செயல்படுது. சோ நம்பிக்கைங்கிறது தேவனோடு உள்ள அந்த விசுவாசம் நமக்கு நிச்சயமாக உறுதியாக தேவைப்படுகிறது. அந்த விசுவாசம் எவ்வளவுக்கு உறுதியாக இருந்துச்சுன்னால், உறுதியாக இருந்திருந்தால் இந்த நதி இரண்டாக பிளந்து, இதெல்லாம் நம்ம யூகிச்சு பார்க்க முடியுது. நதி இரண்டா பிளந்து இருக்குது. ஓகே, அந்த சைடு இந்த சைடு நடுவில் நீங்க போறீங்க. சோ நதி இப்படி வரது, இந்த சைடு வர மாட்டேங்குது, இந்த சைடு நதி இருக்குது. இந்த ரெண்டு இது போகாம இப்ப எப்படி இது ஒரு பாலம் கட்டி இருந்தா கூட ஓகே, கீழே நதி பறந்து பார்ப்போம். ஆனா இந்த நதியே விலகி நமக்கு வழி கொடுக்குது. எவ்வளவு அற்புதம், எவ்வளவு விதமா, எவ்வளவு நல்ல ஒரு அற்புதத்தை தேவனானவர் செய்திருக்கிறார். அதை கண்டுமே பின்னடை வரையக்கூடிய மக்களை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய விசுவாசத்திலுமே தேவனானவர் பலருக்கு பலவிதமான அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். பலவிதமான அற்புதங்கள் விசுவசிக்க கூட முடியாது அந்த அளவுக்கான அற்புதங்களை செய்த போதிலும் நம்ம என்ன செய்யறோம்னா, பல வேலைகளை இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு போயிட்டு திரும்பவும் கானானை இழந்ததற்கான காரணம் என்னன்னா, அவங்களுடைய விசுவாச குறைவு, அவங்களுடைய முறுமுறுப்பு, திரும்ப முறுமுறுப்பு வந்துச்சு. அது நிமித்தமாக என்ன ஆகுது, அவங்களுடைய அந்த கானான் தேசத்துக்கு திரும்ப வெளியாக்கப்படுறாங்க, திரும்ப உள்ள போறாங்க, திரும்ப வழியில வராங்க. இப்படியே தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை அவங்களால வைத்துக் கொள்ள முடியாது, தக்க வைக்க முடியாது. ஆகவே தான் நம்ம இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையும், நம்முடைய விசுவாசம் உறுதியாக சில நேரத்தில் இருக்கு. நமக்கு தேவைங்கும் போது உறுதியாக இருக்கு, ஏதாவது கஷ்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? ரொம்ப உறுதியா இருக்குது. அதே போல எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே பெற்று நல்ல நிம்மதியா இருக்கும்போது என்ன இருக்கிறோம், ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய விசுவாசத்துல நம்ம தளர்ச்சி ஏற்படுது. நம்ம அப்படியே மறந்து போயிடும் தேவனுடைய செய்கைகளை, தேவன் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் மறந்து நம்ம காணப்படக்கூடிய ஒரு சூழலில் நாம் காணப்படுகிறோம். நம்ம ஒன்று மட்டும் மறந்து விடவே கூடாது. நாம் இவ்வளவு நாளாக நம்ம இதுவரை கொண்டு வந்த தேவன் இனிமேலும் நடத்துவார், வழி நடத்துவார் அப்படிங்கிறத ஒருபோது மறந்து விடக்கூடாது. தேவன் நமக்கு முன்னாக செல்கிற இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? அதுதானே, நான் உனக்கு முன்னாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்.
நிச்சயமாக அந்த கோணலாக காணப்படக்கூடியது செவ்வையாக்குற உறுதியான விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அது கோணலானது செவ்வையாகும். அந்த விசுவாசமே இல்லாம வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு நடந்தோம்னா ஒண்ணுமே நடக்காது. வாக்குத்தத்தங்கிறது நம்மளுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு. அந்த வாக்குத்தத்தம் கிடைச்சதுனால நம்முடைய லைஃப்ல வந்து பெரிய ஒரு மாற்றம் வரணும்னு இல்லை. ஆனால் நம்ம அதுக்கு எப்படி இருக்கிறோம், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒவ்வொருவருக்குமே தனித்தனியான வாக்குத்தத்தத்தை பெற்றோம், சபையாக ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றோம். நம்முடைய கோணல்கள் இனி கோணலாவே இருக்குன்னு சொன்னா நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு மாற வேண்டியிருக்கு, திருத்த வேண்டியது இருக்கு. கோணல்கள் சரியாக சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அந்த கோணலை சரியான பாதையில் கொண்டு போவதற்கு விசுவாசத்தில் உறுதியோடு காணப்படுவது. விசுவாசம் எவ்வளவுக்கு ஸ்ட்ராங்காக காணப்படுகிறதோ நமக்கு கிடைக்கின்ற வாக்குத்தத்தம் நிறைவேறும். விசுவாசத்தில் நம்ம சோர்வடைந்திருந்தோம்னால் வாக்குத்தத்தத்துல ஒரு மாற்றம் இருக்காது. வாக்குத்தத்தம் லாஸ்ட் அடுத்த வருஷம் வரும்போது அதே வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு போன வருஷம் தந்திருந்தாரு, ஒரு மாற்றம் வரல, இந்த வருஷம் ஒன்று கிடைச்சிருக்கு, ஒரு மாற்றம் இருக்காதுங்கிறது தானே அவிசுவாசத்தை தான் கிடைச்சிக்கும். தேவனானவர் கடவுள் அந்த 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 உடன்படிக்கை பெட்டியின் வழியாக எப்பேற்பட்டதான அதிசயங்களை செய்கிறார். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் மக்களுக்குமே பெரிய ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் போக வச்சாங்க. இதுதானே நீங்க வாசிங்கன்னா தெரியும், ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் போகணும். நீங்க அதுக்கு பக்கத்துல எல்லாருமே அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்துக்கிட்டே தான் பாரு. அவங்க வழி எப்படின்னா, அவங்க எப்படி வழி நடந்தாங்கன்னு சொன்னா, உடன்படிக்கை பெட்டியை அனைவருமே நோக்கி பார்த்தவாறு தான் அவங்க நடக்கணுமா. உடன்படிக்கை பெட்டி நல்ல தூரத்துல இருந்து நல்ல தூரத்துல தான் அது போச்சாமா. அத்தனை ஜனங்கள், எத்தனையோ மில்லியன்ஸ் இருந்தாங்க. அவ்வளவு ஜனங்கள் பார்க்கணும்னு சொன்னா ஏகதேசம் நல்ல ஒரு கிலோமீட்டர் கணக்கில் தூரத்துல வச்சுதான், நல்ல ஹைட்ல வச்சுதான் கொண்டு போவாங்க, அது தூக்கிட்டு போறாங்க. உடன்படிக்கை பெட்டி தான் முதலாவதாக போகுது. அதுதான் என்ன செய்யுது, வழிகாட்டு. நம்முடைய வசனம் தான் இப்ப நமக்கு இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி. நம்முடைய வேதாகம் நமக்கு இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி. இதுதான் நம்முடைய வழி நடத்துது. இதுல எல்லாமே இருக்கு. இதை வாசிச்சாலே போதும், இந்த வேதாகத்தை வாசித்தாலே போதும் நம்ம எப்படி நடக்கணும், எதை செய்யணும், எதை பேசணும், எப்படி பழகணும், எல்லாமே இதுல இருக்கு. இதை தவற விட்டு நம்ம நடந்தோம்னா, இதை பார்க்காம நம்ம நடந்தோம்னா, இதனுடைய வசனங்களை புரிந்து கொள்ளாம நடந்தோம்னா நம்முடைய வழி எப்போதுமே கோணலா மட்டும்தான் இருக்கும். அதை செவ்வைப்படுத்தவே முடியாது. செவ்வையாக்க வேண்டும் என்றால் வேதாகமத்தை நம்ம கையில் எடுக்கணும், வேதாகமத்தின் வழியாக நம்ம நடக்கணும், அதன் வார்த்தைகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது எனக்குள்ளது. அந்த விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். யோர்தான் நதியை கடப்பது வந்து பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் இருந்தது. எப்படி கடக்கணும் அப்படிங்கிறது பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். எல்லாருமே நினைச்சது என்னன்னா, பல ராஜாக்கள் எல்லாம் நினைச்சது என்ன, இவங்கெல்லாம் இதெல்லாம் எப்படி கடந்து அந்த கானான் தேசத்துக்குள்ளாக போவாங்க அப்படிங்கக்கூடிய பெரிய ஒரு இது இருந்துச்சு. ஆனால் தேவனானவர் அதிசயத்தை செய்யக்கூடியவர், நம்ம நடக்காதுன்னு நினைக்கக்கூடியது தேவனானவர் நடத்தி காட்டக்கூடியவர். நம்ம மனுஷர்கள் நம்மளால கூடாது, ஆனா தேவனால் எல்லாமே கூடும். தேவனால் இப்ப நதி வறண்ட நிலமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு வறண்ட நிலமாக இருக்கக்கூடிய ஒரு பாதையில நடக்க வைப்பதற்காக நதி புரண்டு ஓடக்கூடிய அந்த நதியை மாற்றி நமக்காக ஒரு வழியை தரக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்து பயப்பட வேண்டிய தேவையே இல்லை, எதற்கு சஞ்சலப்பட வேண்டிய தேவையே இல்லை. யோசுவா 3 நாட்கள் தேவனோடுக்குள்ள விசுவாசத்தில், அந்த விசுவாசம் என்னன்னா மெயினா சொல்லணும்னா, யோசுவாவுடைய விசுவாசத்தின் பிரகாரமாக அங்க என்ன நடக்குன்னா, தேவனானவர் யோசுவாவை என்கரேஜ் பண்றாரு. ஓகேவா, தேவனானவர் யோசுவாவை என்கரேஜ் பண்றார். வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் என்ன, வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னை என்ன செய்வேன், எப்பவுமே மோசே வந்து போகும்போது இதே போல ஒரு நிகழ்வு நடந்துச்சு தானே. என்ன நடந்துச்சு, செங்கடலை ரெண்டா பிளந்தாரு. அப்ப அந்த வார்த்தை உண்மை தானே, அடுத்தானே மோசையோடு கூட இருந்தது போல, அந்த மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேங்க போது அவர் வெறும் வார்த்தையா மட்டும் செய்கையிலும் அதே தான். அங்க செங்கடல் பிறந்த இங்க யோர்தானை இரண்டா பிளக்கிறாரு. எந்த அளவுக்கான அற்புதம். அங்க அந்த கோல் வைத்து அங்க வந்து தண்ணியில கடல் அடிச்சுதான் அங்க ரெண்டா பிளக்குது. இங்கே உடன்படிக்கை பெட்டி பட்டதுமே இரண்டாக வளைத்திருக்குது. நம்முடைய தேவன் வாக்கு தந்தால் அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. நம்ம அதை விசுவசிக்கணும். அது மட்டும் இல்லாம
இந்த ஒரு வார்த்தையை கொடுத்து என்கரேஜ் பண்றாரு. யோசுவா அந்த வார்த்தையை பெற்றதுமே யோசுவா பயங்கர எனர்ஜி ஆயிடுச்சு. அவன் விசுவாசம் கொஞ்சம் கூட என்ன ஆகுது, பெருகுது. அவன் அந்த என்கரேஜ்மெண்ட் நான் எங்க கொடுக்குறான்னா தேவன் கிட்ட இருந்து பெற்று அதே என்கரேஜ்மெண்ட் யார்கிட்ட கொடுக்குறான், மக்கள்கிட்ட, இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட கொடுக்குறான். இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட அந்த நம்பிக்கையை கொடுக்குறான். நம்ம தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை யாருக்கு கொடுக்கணும், நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம கிட்டே வச்சு கடைசி வர கடவுளை நம்மளே இருந்துட்டு எங்கேயுமே நம்ம ஒரு அறிக்கை செய்யாம இருந்தோம்னா, நமக்கு நடந்த நன்மைகளை எங்கேயுமே பறைசாற்றாம இருந்தோம்னா எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. நம்ம 4 பேருக்கு என்ன செய்யணும், சொல்லணும், விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யும் பொழுதுதான் தேவனானவர் என்ன செய்வார், கிரியை செய்வார். தேவனானவர் நம்ம யார்கிட்ட பேசணும் அவர்கள் உள்ளத்துல கிரியை செய்வார். அப்பேற்பட்டதான செயல் அங்க நடக்கும். இங்க யோசுவா அவனுக்கு கிடைச்ச அந்த விசுவாசத்தின் மூலமாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த என்கரேஜ்மெண்ட் அவன் அப்படியே என்ன பண்றான், அப்படியே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்குறான். இஸ்ரேல் ஜனங்கள் திரும்ப என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையற்ற சூழல்ல இருந்தவங்க, ஒரு மாதிரியான ஒரு சிந்தையில இருந்தவங்க, இது நடக்குமா நடக்காதுன்னு யோசிக்கிட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து யோசுவா சொல்லும் போது யோசுவனுடைய வார்த்தைகள் அவங்களை திடப்படுத்தி பலப்படுத்துச்சு. ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன ஆகுனாங்க, விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாங்க. அதுக்கு அந்த 3 நாள் வந்தது, விசுவாசத்துக்குள்ள வந்தது என்னாச்சு, அங்க அந்த நதி 2ஆக பிளப்பதற்கு உதவியானது. யோசுவனுடைய விசுவாசம் மட்டும்தான் இவர்களை விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்தது. அந்த விசுவாசம் என்னாச்சு, இங்கே இந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு போகும்பொழுது அந்த நதி 2ஆக பிளப்பதற்கு உதவியாக இருந்துச்சு. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நதியை கடப்பதற்கு நம்மளுடைய நதி அப்படிங்கிறது, அந்த நதி அவங்களுக்கு ஒரு தடையாக தான் இருந்துச்சு. இதே போல நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இடையில இருக்க பல தடைகள் இருக்கு, பல விதமான நதிகள் முன்னாடி வருது. எப்படி இந்த நதியை கடந்து போவது, எப்படி இந்த பிரச்சனையை தாண்டி போவது, எப்படி இந்த சிச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற பல விதமான குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான செய்தி தான் இது. நம்ம இதை தாண்டி போக வேண்டும் என்றால் தேவனானவர் நம்மோடு கூட இருக்கும். தேவனானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நம்ம விசுவாசத்தில் இருக்கணும். உடன்படிக்கை பெட்டி நம்ம கிட்ட இருக்கும், வேதாகம் நம்ம கிட்ட இருக்கணும். வேதாகத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும், வாசிக்கணும். அந்த வேதாகமும் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் நம்மளை வழி நடத்தும். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் வழியாக உங்களோட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுதி நிற்கலாம், ஜெபிப்போம்.